ஒரு காலத்தில் வந்து உங்கள் நிலைமையில் இருந்தால் 50 எல்லாமே கஷ்டமாக இருந்தனால அது நம்ம கற்றுக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. புக்கு தொட்டு நீங்கள் படித்து எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹார்ட்லாம் இல்லை. அது வந்து ஈஸியாக 50 எடுக்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, சில பேர் காமர்ஸ் படிச்சுட்டு சிஏ ஃபவுண்டேஷன் படிக்க வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து லாவை விட சில பேர் மேக்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மேக்ஸ் இவ்வளோ தடி புக் இருக்கா, அதை பார்த்தோன்னே வந்து அப்படியே நடுங்கும். ட்ரஸ்ட் மீ, அந்த புக்கு படிக்காமே, அந்த புக்கு தொடாமே நீங்கள் வந்து 50 மணி எடுக்கலாம். ஏன் அப்படி சொன்னால், எல்லாருமே அந்த புக்கு ஃபஸ்ட்டா வந்து நிறைய எடுக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. அந்த புக்கு படிக்காமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி, நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிற விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 50 மணி எடுக்கலாம். அந்த புக்கு தொட்டு நீங்கள் படித்து எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சில பேர் வந்து 40 எடுத்தாலே போதும் எனக்கு மேக்ஸில், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முதல்ல நிறுத்துங்க. பிகாஸ் 50 மணி எடுக்கலாம் மேக்ஸில். மேக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது ஒரு கஷ்டமான பேப்பர். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹார்ட்லாம் இல்லை. அது வந்து ஈஸியாக 50 எடுக்கலாம். நான் ஏன் ஈஸி, நீங்கள் என்னதானா தெரியும் என் கஷ்டம் 50னா உனக்கு ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு காலத்தில் வந்து உங்கள் நிலைமையில் இருந்தேன். 50 எங்கே அவ்வளோ பெருசாக அப்படின்னு தோணும். பட் 50 ஈஸியான விஷயம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எல்லாரும் வந்து லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் பி அ கேம் சேஞ்சர். பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 40 மார்க் வருது, மேக்ஸில் 40 மார்க் வருது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது வந்து தலைவலியாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. நானே வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அந்த மேத்தமெட்டிக்ஸ். எக்ஸப்ட் லைக் சிலதெல்லாம் வந்து விட்டுருங்க. நிறைய அதில் 8 சாப்டர் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ். அதில் பாதி வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும், மூளை கசிக்கு தான் வந்து படிக்கணும். உங்களோட அப்ரோச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு வாட்ச் மேரத்தான் லெக்சர்ஸ் ஆஃப் அறிவு ப்ரோ. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் படிக்கிறீங்க. இப்போ நான் ப்ராபபிலிட்டி படிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டிலாம் படிக்க அந்த தலைவலி அது. இப்போ நீங்கள் வந்து தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அறிவு ப்ரோ அந்த மேரத்தான் இருக்கோம்ல, மோர் தென் ஏன்னா அதுவே அழகாக சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக எல்லாமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். கற்றுக்கணும். பட் நீங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும்னா, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ண அதான் சொல்கிறேன். பிகாஸ் எல்லாமே கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவேன். பட் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு 3 தடவை நீங்கள் ஒரு புஷ் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் கற்றுக்கலாம். ஈஸி இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட் அந்த லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுங்க. தென் எல்லாம் முடிச்சோடனே நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த கொஷின் ஸ்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், லிங்க் தரேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை மட்டுமே படிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே மார்க் எடுக்க முடியாது. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நாட் அ பிக் டீல். பிகாஸ் அதில் தியரி கொஷின்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் மேலே கேட்பான். நீங்கள் தியரி கொஷின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ தியரி கொஷின்ஸாக நீங்கள் 5 செகண்ட் 10 செகண்டில் சால்வ் பண்ணுற அதே ஸ்பீடில் வந்து நீங்கள் லைக் அந்த நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து கேட்கலாம், சால்வ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை விட ஈஸியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு ப்ராப்ளமை ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு மெயின் ப்ராப்ளம் எனக்கு வந்து அப்படி இருக்குது. அந்த சிக்மா இருக்கும், அந்த சிம்பிள் பார்த்தாலே வந்து கை காலம் நடுங்கும். ஆனால் அந்த சிம்பிள்லாம் வந்து ஈஸியான சிம்பிள். பிகாஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கான் போல். எதுக்கு அப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. பிகாஸ் சிக்மா இருக்கும், சிக்மா நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இருந்தாலும் இங்கே பார்க்கும்போது புதுசாக பார்க்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஃபார்முலாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஃபார்முலா அது அப்படின்னு இருக்கும். பட் அதில் கேட்கக்கூடிய சம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். ஸ்கேனர் மீன்ஸ் சில பேர் ஸ்கேனர்லாம் எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். நானும் அந்த மாதிரி இந்த ஸ்கேனர்லாம் எனக்கு தெரியாமல். ஸ்கேனர் அப்படின்னா கடந்த ஒரு 20 வருஷம், ஒரு 30 வருஷம், 20 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வருஷத்தில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணாலே நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. புதுசாக ஒன்றும் ஏஐ வச்சு அப்படியே வந்து அவங்க மூளை காசிக்கலாம் வந்து புதுசாக அது 2-3 கொஷின் அப்படி இருந்தாலும் ஓல்டு கொஷின் பேப்பரில் 10 கொஷின் 100 கொஷின்லாம் 10 கொஷின் தான் புதுசாக கேட்பானே தவிர மீதி 90 கொஷின் ஏற்கனவே கேட்ட கொஷின் தான் கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கேனரில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் வந்து இந்த ஸ்கேனர்னால் அந்த கொடுக்குற அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் வந்து 50 மணி எடுக்கலாம். பிகாஸ் நான் வந்து எக்ஸாம் தான் அப்படி தான் படித்தேன். எனக்கு நான் எவ்வளோ மார்க்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில. பிகாஸ் ஒன்றும் ரிசல்ட் வரல. பட் கண்டிப்பாக 50 மேலே தான் இருக்கும். என்னோடய
என்னோடய மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் படித்தேன். நீங்களும் அப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த அட்டெம்ப்டும் இந்த வீடியோ நீங்கள் எந்த அட்டெம்ப்ட் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல, எல்லா அட்டெம்ப்ட்டுக்கும் இது வந்து பொருந்தும். இது வந்து காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அட்வைஸ். பிகாஸ் அந்த ஸ்கேனர் நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சில டாபிக்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணணும். லைக் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். மேக்ஸில் நீங்கள் எதுவுமே படிக்கலாலும் சரி, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக படிக்கணும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நான் ஃபஸ்ட்டு நான் இந்த மேக்ஸ்லேயே வந்து இது எனக்கு ரொம்பவே கஷ்டமான டாப்பிக்காக இருக்கும்னு நினச்சி படிச்சது மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். பட் அது ரொம்பவே ஈஸி. அது ரொம்ப ஈஸி சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸிலாம் இல்லை, ஈஸி. பிகாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆன்யூட்டி, இதெல்லாம் அந்த புக்கில் எல்லாம் அந்த புக்கு தாங்க. இந்த புக்கு பார்த்தாலே வந்து நம்ம தலை சுற்றிடும். புக்கு பார்த்தாலே வந்து சரி அவங்க ரொம்ப கஷ்டப்படும்னு தோணும். பட் ஜஸ்ட் ஃபார்முலா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸில் ஃபார்முலா தெரிஞ்சாலே வந்து 90% ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அந்த மீதி இருக்க 10% வந்து சில கொஸ்டின்லாம் ட்ரிக்கியாக இருக்கும், அதையும் சால்வ் பண்ணலாம். பட் மூளை வந்து ரொம்ப யூஸ் பண்ணணும். 50 எடுக்கிறதுக்கு மூளை ரொம்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சாதா மூளை அது இருந்தாலே போதும். நம்ம எப்படி சாப்பிட்றோம், ஒரு மூளை வேணும்ல, அதே அந்த எப்படி சாப்பிட கற்றுக்கணும், அதே பேச எப்படி கற்றுக்கணும், மொழி எப்படி கற்றுக்கணும், அதே நம்ம மெத்தடுலாம் அப்ளை பண்ணி வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபைனான்ஸ் கற்றுக்கலாம். இதுக்கு நான் வந்து எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம அறிவு ப்ரோ மேரத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அறிவு ப்ரோ சேனல் தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் அவங்க வந்து ஃப்ரீ மேரத்தான்ஸ் இருக்கும். எல்லா அட்டெம்ப்ட்டுக்கும் வந்து மேக்ஸ் மேரத்தான்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் அதே மேரத்தானில் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்டாம்ப்ஸில் வந்து சேதன் சார் இருப்பார், செம்ம ஆள். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸை எல்லாமே வந்து அழகாக வந்து ஃபார்முலாஸாக இந்த டைப் வந்தால் இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் மேரத்தான் வீடியோ அப்படின்றது வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிக்க மாட்டாங்க. அது ஏற்கனவே தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடத்துவாங்க, அதை எடுத்து அப்படி போடுவாங்க. பட் இட்ஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் நியூலி. இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எது படித்தாலும் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை விட 2x மடங்கு வந்து கஷ்டமாக இருக்குது வந்து மேக்ஸு. நீங்கள் எதனால் புதுசாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். எல்லாமே கஷ்டமாக இருந்தனால அது ரொம்பவே நம்ம கற்றுக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதான் ரிவார்டு. நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓகே இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு கற்றுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக இருந்துச்சுன்னா அது நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். பட் கஷ்டமாக இருந்தால் நம்ம இன்னொரு 3 தடவை எஃபர்ட் போட்டால் படிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மேக்ஸ் மேரத்தானில் அறிவு ப்ரோ மேரத்தான், அதையும் உங்களுக்கு தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதையும் லிங்க் தரேன் நான். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அப்படியே பார்க்கக்கூடாது. நீங்கள் ஓகே இந்த ஃபேமிலா இப்படி நீங்கள் வந்து ஏதோ தியரி பார்க்கும்போதெல்லாம் பார்த்துக்கூடாது. ஒரு புக்கில் நோட், அந்த புக்குன்னோடனே அந்த குவான்டிட்டி ஆபிலிட்டி புக்கு இருக்குல்ல, அது ஓரமாக எடுத்து வச்சுங்க. மீதி எல்லா புக்கும் படிக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் படிக்க தேவையில்லை. அந்த ஒரு நோட் மாதிரி எடுத்துங்க, பென் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுங்க. ஏன்னா அந்த ஃபார்முலாலாம் வந்து நீங்கள் அப்படியே தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ட்ரஸ்ட் மீ, 99.9 கொஷின்ஸ் வந்து வெறும் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் தான் கேட்பான். ஏற்கனவே 90% கேட்கல. பட் என்னோட அட்டெம்ப்டில் எப்போவுமே 90% தான் கேட்பான். பட் என்னோட அட்டெம்ப்டில் வந்து 99.99% வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸில் வெறும் எனக்கு வந்து ஆன்யூட்டி ப்ராப்ளம் மட்டும் தான் கேட்டுருந்தான். ஆன்யூட்டினா சில பேருக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். மேரத்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்றது கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ஈஸியான சாப்டர். ஏன் ஈஸியான சாப்டர்னா ரொம்ப ஈஸி. அது நீங்கள் படிக்காம தயவுசெய்து படிங்க. பிகாஸ் அது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கூறாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. நீங்கள் படிக்காம தயவுசெய்து படிங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்லிப்பேன். பட் அதுக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் படிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு வந்து இது படிங்க, அது என்னது மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய முதல் குத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா. அதில் வெறும் ஹார்ட் கோர் தியரி. அதில் சாம்பிளிங் தியரியும் சரி, அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் 2 யூனிட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் அது யூனிட் 1ம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா அது நினைக்கிறேன், அது தியரி இருக்கும். அதே மாதிரி சாம்பிளிங் தியரி தான் இருக்கும். 2-3 சம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். இது வந்து நீங்கள் இது எப்படி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் கொஷின்ஸ் எப்படி அந்த டைப் வரும்னு வந்து அந்த ஸ்கேனரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை திரும்பி நீங்கள் நோட்ஸ் எடுத்தது வந்து நீங்கள் ரிவைஸே பண்ண தேவை. ஏன்னா ஃபார்முலா உங்கள் மண்டையிலே நிற்கும். நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சாப்டர் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே மோர் தென் எனஃப் இந்த கொஷின் சால்வ் பண்ணாலே
இதுக்கு மேலே ஒன்றுமே கேட்க மாட்டான். அதே மாதிரி நீங்கள் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் தியேட்டர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த சேனலில் இருக்கும், அது அரிப்ரோ மேரத்தான்லேயே அவர் சொல்லுவார், அதில் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவார்ல, அதில் இருக்க தியரி படித்தாலே போதும், வேறு எதுவுமே வேணாம். ஸோ மேக்ஸ்க்கு நான் இதான் ஃபாலோ பண்ணேன். ஈஸியாக எல்லாருமே வந்து மேக்ஸில் 50+ எடுக்கலாம், 40 எடுத்தாவே போதும் அப்படின்ற மனநிலையை வந்து எல்லோரும் வெளியே வந்துட்டு 50 மேலே எய்ம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதே மாதிரி இன்னும் மேக்ஸில் நீங்கள் எதனா ஈஸியாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் சில இதெல்லாம் படிக்கணும். இல்லை தியரிட்டிக்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எங்கள் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் சாப்டர் 4 அப்படின்றது மேண்டட்ரி. லாஜிக்கல் ரீசனிங் சொல்லவே வேணாம், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஈஸியாக 50+ எடுக்கலாம். தென் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.